இயற்கை எண்ணெயின் அருள் கடாட்சத்தோடு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சொல்லலாமா? நல்லா சத்தமாக சொல்லலாமா? இன்னைக்கு என்ன தினம்? இன்னைக்கு என்ன தினம்? எல்லாரும் இன்னையிலிருந்து அதை சொல்லவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நோன்பு எடுக்கணும். இன்னையிலேருந்து ரம்லான் நோன்பு ஸ்டார்ட்டு. இனி நாங்கள் சாப்பிடவே முடியாது அப்படின்னு காலையிலேருந்து ஜிஹெச்சில் வர பேஷண்ட்ஸ் எல்லாம், மேடம் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டே, இனிமேல் நாங்கள் கஞ்சி தான் குடிக்கணும், காலையில் தான் சாப்பிடுவோம், சாயந்தரம் தான் சாப்பிடுவோம், நடுவில் சாப்பிட மாட்டோம், இப்படியெல்லாம் துவா பண்ணி அப்படி தானே இருக்கோம் எல்லாரும். ஓகே, அந்த ஒரு இனிய நாளில் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருமதி கிரிஜா மேடம் அவர்கள், இந்த பள்ளியினுடைய, அது மட்டும் இல்லாமல் திரு பாலசுப்ரமணியன் சார் அவர்கள், நல்ல ஆதர்ஷ தம்பதியினர், நல்ல அருமையான ஒரு பள்ளியை இந்த இடத்துல நிறுவி இத்தனை குழந்தைகளை ஆளாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பினை வகிக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் இருவருமே அவங்களும் அந்த பொறுப்பை ஏற்று பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் அனு பி அவர்கள், அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் பி கார்த்திகேயன் அவர்கள், மிஸ்டர் பி கார்த்திகேயன் அவர்கள் ரெண்டு பேருமே இந்த பொறுப்பில் துணை நிற்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? அடுத்ததான் நம்ம உங்ககிட்ட வருவோம். இப்போ திரு பத்மஸ்ரீ சுப்பராமன் சார் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய மிஸ்ஸஸ் மேடம் ராஜஸ்ரீ மேடம், அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அருமையான கப்புள்ஸ்னால் எப்படி இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம்னா அவங்க தான். ஒரு லவ்லி கப்புள்ஸு. நிஜமாலுமே சார் அவார்டு வாங்கினார், பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினார்னா அதுக்கு பாதி காரணம் மேடமாக தான் இருப்பாங்க. மேடமோட பாட்டு, அவங்களுடைய ஒரு இனிமையான அணுகுமுறை, அவங்களுடைய ஒரு சுதந்திரமான சூழல், குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான சூழல், இதுதான் சார் அவார்டு வாங்க வச்சுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அதனால் மேடத்துக்கு பாதி பாராட்டுகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நல்ல பலத்த கரவொலி எழுப்பலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டை நல்லபடியாக பார்த்துப்பீங்க, அவரையும் சில பல அவார்டை வாங்க வைப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உண்மையா? எங்க மேடம் அவார்டு வாங்குறது காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு, எங்களாலேயே முடியல, இன்னும் அவங்களுக்கு வேறு அவார்டா அப்படின்னா நீங்கள் இவங்களை பார்க்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சுப்பராமன் சார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டி, ஒரு சின்ன ஸ்கூலில் ஒரு ப்ரைஸ் வாங்குறதுக்கே நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம குழந்தைங்கள்லாம் பத்மஸ்ரீ அவார்டுங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ பெரிய அவார்டு! அதை வாங்கிட்டு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பர்சனாக உட்காந்துருக்காங்க. அவங்க இன்னைக்கு இந்த இடத்துல சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்கங்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் வரும்போது அவங்களோட பயணம் பண்ணி கூட வந்தோம். ரொம்ப இனிமையான ஒரு சுற்றுலா மாதிரி நாங்கள் சேர்ந்து வந்தோம். ஸோ தேங்க்யூ சார், உங்களுடைய இந்த இதுக்கு நன்றி. பலத்த கரவொலி எழுப்பிக்கோங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் நம்ம குழந்தைங்க, சரிங்களா? நம்ம குழந்தைங்க அறிவில் நல்லா வரணும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். குழந்தைங்க மட்டும் இருந்தால் போதுமா? நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா பாதி ஓகே, சரியா? ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் எந்திரிக்கணும். தலையை மட்டும் கீழே குனிஞ்சு உங்கள் கட்டை விரல் தெரியுதான்னு பாருங்க. இப்படி முன்னாடி இங்கே பாருங்க, இப்படி முன்னாடி நேராக நிற்கணும், தலையை கீழே குனியணும், நேராக நிற்கணும், தலையை மட்டும்தான் கீழே குனியணும். கட்டை விரல் தெரியுதா? தெரிஞ்சவங்க உட்காந்துருங்க. தெரியல அப்படின்னா அவங்களும் உட்காருங்க. தெரியலன்னா இப்போதான் நமக்கு ஸ்டார்ட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன முக்கியம்? நம்ம கட்டை விரல் தினம் நமக்கு தெரியணும், ஓகேவா? இது ஒன்று. அடுத்தது ஒரு எக்ஸசைஸ் இப்போ பண்ணுவோம். எல்லாரும் ரெடியா? ஏன்னா பசங்க எல்லாம் நிறைய ப்ரோக்ராம்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் நம்ம ரெடி ஆகணும் இல்லை? கை தட்டுவீங்களா எல்லாரும்? இப்படி இல்லை, நான் சொல்கிற மாதிரி கை தட்டணும், சரியா? எப்படின்னா நான் 1ன்னு சொல்லும்போது ஒரு முறை கை தட்டணும். எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி. 2ன்னு சொல்லும்போது
2 முறை கை தட்டணும். லாஸ்ட்ல இருக்கவங்களும் எல்லாரும் கை தட்டணும். இல்ல ரிலாக்ஸ்டா உட்காந்துட கூடாது. 3ன்னு சொல்லும்போது கையே தட்டக்கூடாது. சரியா? இதுதான். இப்போ நீங்களா நானான்னு பார்க்கலாம். ரெடியா? எல்லாரும் ரெடியா? ரெடி கேட்கலையே. ஓகே. 2 1 1 2 3 வாங்க. இப்போ எதுக்கு தான் எட்டுனீங்க? முடிஞ்சிச்சு. இப்போ திரும்ப 2வது சான்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? மாமலையன் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். இந்த ஸ்கூலில் சார்ந்த நீங்கள் இல்லை நான். ஓகேவா? இது 2த்துக்கு தான் போட்டி. இப்போ போட்டியில் நீங்கள் வின் பண்ணணும் தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும். சரியா? இப்போ அடுத்து செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். 3ன்னு சொல்லும்போது 3 வாட்டி கை தட்டுங்க. 2ன்னு சொல்லும்போது 2 வாட்டி கை தட்டுங்க. 1ன்னு சொல்லும்போது கை தட்டக்கூடாது. ஓகேவா? ரெடி? 1 2 3 3 லாஸ்ட். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். 2 1 இன்னும் 2-3 பேர் கை தட்டிட்டீங்க. இருந்தாலும் ஓகே. கடைசி சான்ஸ் இதுதான் லாஸ்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் சான்ஸ் எல்லாம் கிடையாது. 1ன்னு சொல்லும்போது 1 வாட்டி கை தட்டணும். 2ன்னு சொல்லும்போது கை தட்டக்கூடாது. 3ன்னு சொல்லுவாட்டி 3 வாட்டி கை தட்டணும். ரெடியா? 1 1 1 2 3 2 1 2 3 சரி, ஓகே. எல்லாம் ஜெயிச்சதா? நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சதா நினைச்சுப்போம். நல்ல பலமா கை தட்டுங்க. சூப்பர். ஏதான் ஓதான் இதெல்லாம் நல்லா சொல்லணும். என்ன அப்படின்னா, லைஃப்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனசு, நம்மளுடைய செயல் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு இருந்தா மட்டும்தான் ஒரு செயலை வெற்றி அடைய முடியும். இல்லையா? மனசு எங்கேயாவது இருந்து நம்ம மட்டும் இங்க இருந்தோம்னா அதுல வெற்றி அடைய முடியுமா? முடியாது. இப்போ எல்லாரும் பேரண்ட்ஸ் நீங்கள் வந்திருக்கீங்க. குழந்தைங்க நல்ல மூளையோட செயல்திறன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு 3 விஷயத்த நான் சொல்கிறேன். தினம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் பொருந்தும். மூளையினுடைய செயல்திறன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா தினம் ஒரு 10 வாட்டி தோப்பு கரணம் போடணும். தோப்பு கரணம். சரியா? 2 காதையும் மாற்றி மாற்றி பிடிச்சி தோப்பு கரணம் போடும்போது என்ன ஆகும்னா நல்லா மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். இதை செய்கிறீங்களா? யார் செய்கிறீங்க? சரி, பெரியவங்க மூட்டு வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, செய்ய முடியலன்னு பரவாயில்ல. குட்டீஸ்லாம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் கிளாப் பண்ணுங்க. நம்ம பசங்க டெய்லி தோப்பு கரணம் போடுறாங்கன்னா அவங்க மூளை நல்ல செயல்திறன் அதிகமாகுது. ஓகேவா? சரி, பெரியவங்க தோப்பு கரணம் போட முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? பெரியவங்களுக்கு மூளையினுடைய செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கு என்ன சிம்பிளாக செய்யலான்னா, ஒரு முத்திரை இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னா நான் சொல்லுவேன். கடைசியில் நான் ஒரு கொஷின் கேட்பேன். சரியா? இப்போ நான் சொல்கிறதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பேன். ஒரே ஒரு ப்ரைஸு. யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்களோ உங்களை நான் கடைசியாக ஒரு ப்ரைஸ் கொடுப்பேன். ஓகேவா? அந்த முத்திரைக்கு பேர் என்னென்னா ஹாக்கினி முத்திரை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒரு இயற்கை மருத்துவர், இயற்கை யோகா மருத்துவர். திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். என்னோட ஒரு கிளினிக்கு நானும் என் கணவரும் சேர்ந்து வெற்றிவேல் இயற்கை மருத்துவ மையம் சொல்லிட்டு உறையூர் ராமலிங்க நகரில் கிளினிக் வச்சுருக்கோம். சரிங்களா? அதனால் ஒரு இயற்கை யோகா மருத்துவரை உங்களுக்கு எல்லாம் சில டிப்ஸு கொடுக்கணும் இல்லையா? உணவு பற்றி இதெல்லாம் அதுதான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம மூளையினுடைய செயல்திறன் சிலருக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே தலையிலேயே சீப்பு வச்சுருப்பாங்க. வீடு ஃபுல்லாக சீப்பை தேடுவாங்க. இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? சீப்பு தலையிலே வச்சிருப்போம், வீடு ஃபுல்லாக சீப்பை காணோன்னு ஹஸ்பண்டை திட்டிகிட்டு இருப்போம். நடந்துச்சா? அதே மாதிரி கண்ணாடியே இப்படி தலை மேலேயே வச்சிருப்போம், கண்ணாடியை காணோன்னு வீடு ஃபுல்லாக தேடுவோம். இது நடந்திருக்கா? சரி, அதுவும் இல்லை. சாவி நம்ம ஹேண்ட்பேக்லேயே தான் சாவி இருக்கும், இல்லை நம்ம இதுலேயே தான் சாவி வச்சுருப்போம். சாவியை காணோன்னு தேடிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் எதனால் வருது? மறதி. இது ஒரு மாதிரியான மூளையினுடைய இது ஒரு ஹேக்கிங் ஆகிடும். சரியா? அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு பயிற்சி என்னென்னா ஹாக்கினி முதிரைன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னா, எல்லாருமே பாருங்கள், கை இப்படி வச்சுக்கோங்க. உங்களுடைய கையினுடைய விரல் நுனி இருக்கு இல்லையா, ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கணும். எல்லாருமே செய்யுங்க, கூச்சப்படாதீங்க. இது ஈஸியான பயிற்சி. நல்லா வீட்டில் உட்காந்துட்டு கை விரல் நுனியை ஒன்றோட ஒன்று டச் பண்ணி நல்லா நெஞ்சுக்கு நேராக கை இப்படி வச்சுக்கோங்க. கைகள் இப்படி வச்சுருக்கக்கூடாது, இப்படி நல்லா வைக்கணும். ஓகேவா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் தினம் இப்படி நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா மூளையினுடைய செயல்திறன், அந்த நரம்புகள்லேருந்து மூளையினுடைய தூண்டப்படும்.
சிம்பிளான ப்ராக்டிஸ். இதுக்கு பேர் வந்து ஹாக்கினி முதிரை.